வணக்கம் ரிலேஷன் 90 வீக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் ராசிக்கு பார்ப்பட லக்னத்தை பார்க்குறது தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி, நான் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுக்தி பலன்கள். ஸோ அந்த தசாபுக்தி பலன்கள் வந்து உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியாதிபதி சந்திரன் வந்து 3ல் இருக்கார் இந்த வாரத்தின் முற்பகுதியில். ஸோ சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு மனை வாங்குவதற்கான யோகங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் ஒரு சின்ன மனக்கலக்கங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகராசிக்கு வந்து 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதி சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம், நிறைய ட்ராவல், அங்கங்கே அலைச்சல்கள் கொஞ்சம் ஏற்படலாம். கடன் வந்து கேட்ட இடத்துல கிடைக்கும். ஒரு கடனை வாங்குறதுக்கு இன்னொரு கடன் கை மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கெலாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதில் வந்து என்ன ஒரு சங்கடம்னா, அது வந்து புதன் போகிறது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில், சுக்கிரன் பேட்டில் இருக்கும்போது கொஞ்சம் மனக்கலக்கங்கள் கொஞ்சம் இருக்கும். ஸோ பெண்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், மற்றபடி ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நண்பர்கள் இருக்கும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே வந்து நீச்சமாக இருந்து அது வந்து செவ்வாய்க்கிழமை வரை வந்து வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் நடவடிக்கைகளில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மனக்கலக்கங்கள் இருக்கும். ஸோ புதன்கிழமைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும். சிறப்பான பலன்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, அது வந்து குரு வக்கரமாக போகும்போது கொஞ்சம் டிலேடாக போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன கருத்து பேதங்கள் இருந்தாலும், பட் அது வந்து குருவின் சாரத்தில் 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன், நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்கன்னு வச்சுமே, ஒரு சண்டைன்றதுன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு சுமூகமாக சந்தோஷமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் போது உங்களுக்கு வந்து 9ல் உள்ள ராகு. ஸோ 9ல் உள்ள ராகு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். நடாது இங்கே வந்து மாடிக்கிட்டோம் அப்படி இருக்குங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் 10ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியில் தொழில் ரீதியான விஷயங்கள், திங்கள் செவ்வாய் சின்ன மனக்கலக்கங்கள் இருந்தாலும், அப்புறம் தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல்கள், அப்போ போகிறது, இங்கே போகிறது, அங்கே போகிறதுங்கிற மாதிரி மன உளைச்சலும் கொஞ்சம் அலைச்சலையும் கொடுக்கறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அது குருவுடைய சாரத்தில் போகும்போது திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக திங்கள் செவ்வாயில் கண்டிப்பாக வருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வருமானா இல்லைங்க. நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களால வந்து நம்ம ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். கணவன் மனைவியும் தேவையில்லாத ஈகோக்கள், தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள்லாம் இருக்கும். ஸோ பெண்களிடம் பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா வந்து தேவையில்லாத கோபங்கள் நமக்கு வரும் பெண்ணாக இருந்தீங்கன்னா. ஸோ அதனால் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கணும். சூரியன் 2ல் இருந்து சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல அங்கீகாரம், சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களை நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றி, வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, குழந்தைகள் விஷயங்களில் வெள்ளி சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் குழந்தைகளாலும் ஒரு சின்ன மன உளைச்சல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மற்றும் 10ஆம் அதிபதியான இருக்கிறார். ஸோ 5, 10 தொழில் ரீதியான விஷயங்களை சின்ன கலகங்கள், குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளுக்காக கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் தருவதற்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும். பட் லாபங்கள் இருக்குமான லாபங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அலைச்சல்கள் கொஞ்சம் மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபதினா ராகு வந்து 9ல் இருந்து நிறைய பிரயாணங்கள்
மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருவார். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய சாரத்தில் இருக்கும், கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நடாத ஒரு மாதிரி பிரச்சனை இருக்குங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடகலகனமாக இருந்து குரு தசாபத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 இருக்கும், நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து நல்ல விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்கும்போது இந்த பலன்கள் வந்து கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடகலக்கணமாக இருந்து சனி தசாபத்தி இருந்தால் சனி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 8லும் அவர் வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது திடீர் ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். கடகலக்கணமாக வந்து புதன் திசாபத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் உள்ள புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் டே டு டே லைஃப்பில் வந்து சின்ன மன உடைச்சலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள், அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் கூட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஆகணும். ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி. ஸோ பாதகாதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இருக்கும். ஸோ சரம் ஸ்திரம் உபயம் சொல்லிட்டு அந்த 3 ராசிகளாக பிரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துக்கு 11ஆம் அதிபதியும், ஸ்திரத்துக்கு வந்து 9ஆம் அதிபதியும், அதுக்கப்புறம் வந்து உபயத்துக்கு வந்து 7ஆம் அதிபதியும் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பாதகஸ்தானங்கள் வந்து எல்லா ஜாதகத்துலேயும் ஏதோ ஒரு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் என்ன மாதிரி பாதகாதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார், முக்கியமாக இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னா அவங்களுடைய தசா புத்தி அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அது வந்து மெயினாக வேலை செய்யும். ஸோ மற்ற காலகட்டங்கள் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. பட் இந்த தசாபுக்திகளில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த பாதகாதிபதி நட்சத்திராதிபதியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோடைய எஃபெக்ட் இருக்கும். மேஜராக வந்து பாதகாதிபதி அது வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணோன்னா அது இருக்கிற ஸ்தானங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஜாதகர் இருக்கார். ஸோ அவருடைய பாதகாதிபதி வந்து இப்போது உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம் ஒரு செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறவங்க 2ல் வந்து செவ்வாய் இருக்குன்னா அவர் ஏடாவிடமாக பேசுவார். பேச்சினால் அவருக்கு பெரிய விரோதங்கள் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்றதில் வந்து எந்தவித இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும். சரிங்களா? தாயார் சார்ந்த உறவுகளாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப மனக்காயங்களை இவர் ஏற்படுத்தியிருப்பாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுதான் வந்து பாதகம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பாதகம் வந்து நிற்கிறத விட அந்த பாதக ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் மேஜர் எஃபெக்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் வந்து அந்த பாதக ஸ்தானத்தில் இல்லை, ஆனால் பேச்சினால் வந்து ஒரு 50% தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும். மற்றபடி வந்து ஒரு 100% கிடையாது. ஆனால் 100% அங்கே அப்போது சப்போஸ் மகர லக்னத்துக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக அவர் பண்ணும். அதுவும் அந்த பாதகஸ்தானாதிபதி வந்து அந்த தசாபுத்தி காலங்கள் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இப்போ ஒரு மகர லக்னத்துக்கு வந்து புதன் வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அது 11ல் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து ரொம்ப பெருசாக போகணும் சொல்லி நிறைய கடன் வாங்கி இல்லை ஒரு தொழிலில் பெரிய கடன் வாங்கி கடன் சம்மந்தமான விஷயங்களோ இல்லை 9ஆம் அதிபதியாக வர அப்பா சம்மந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி அதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் கண்டிப்பாக வருங்க. ஸோ புதன் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இருந்தால் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாதகங்கிறது வந்து அந்த தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எப்படி தான் போனாலும் சரி அந்த எஃபெக்ட்டை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து இதை விட்டு நம்ம பாதகஸ்தானாதிபதியோடைய திசை நடத்தும்போது நம்ம என்ன பண்ணணும் போது அந்த ஸ்தானாதிபதி யாரோ அந்த கிரகம் இருக்கு இல்லையா 11லேருந்து என்ன கிரகம், ஸோ அதுக்கான வர்ஷிப் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பிரார்த்தனை தான். என்னை பொறுத்த பரிகாரன்றதை விட ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதியிலேருந்து கண்டிப்பாக ரிலீஃப் பண்ணும். பட் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா வந்து நமக்கு பாதகாதிபதி இது. ஸோ பாதகாதிபதி திசை நடக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னாலே மேக்ஸிமம் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம்ங்கிறது தான் இதுக்கான ரெமெடி. மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ரெமெடி தாங்க, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் லைஃப்பில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான கண்டிப்பாக இருக்கும். எப்போதுமே சொல்கிறது தான். ஏன்னா ஒரு பிரார்த்தனை என்ன சாமி வேணால் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி ஏதோ ஒரு சாமியை எடுத்துக்கிட்டு டெய்லி அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. சாப்பாடு எப்படி முக்கியம், தூக்கம் எப்படி ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே வந்து தெய்வம் இருக்கணும். ஸோ தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மகாதேவர் ஐயர் பெரிய ஒரு ஸ்காலர், கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள் மகாதேவர் ஐயர்னு. ஸோ அவர் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்வார்னா
நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 47 ஆண்டுகளாச்சு என்னோடய ஜாதக நோட்டை தொட்டு. காரணம் என்ன, உபாசனை தெய்வம், என்னுடைய இஷ்ட தெய்வங்களை வந்து நான் டெய்லி வழிபட்டுறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறத வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு அரை மணி நேரமோ 15 நிமிஷமோ ஒதுக்கிட்டிங்கன்னா மற்ற எதுவுமே தேவையில்லைங்க. அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.